يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم سريت من حرم ليلا إلى حرم كما سرى البدر في داج من الظلم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ينيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதினா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வருகிற தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யத சாதாத்துமார்கள் கல்வி நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்தான ஷேகுமார்கள் நம்முடைய ஹலீஃபாமார்கள் அத்தனை நபர்களுக்கும் புதுக்கோட்டை மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அண்டங்குளம் என்ற ஊரிலே முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்றாத பெருங்கருணையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளியிலே எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ இதே போல நாளை மறுமையிலே அண்ணல் எம்பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட
இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுக்கும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தாய்மார்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், இளம் சிறார்களுக்கும், வருகின்றிருக்கும் அத்தனை அவர்களுக்கும் அண்ணலம் எம்பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளினால் ஹவுதுல் கௌஸ் என்ற தடாகத்தினை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. லிவாவுல் ஹம்தி என்ற கொடியின் கீழ் கொடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே, இந்த ஊர் மக்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ, எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டுமோ அந்த கருத்துக்களை சொல்லி அவர்களுடைய உள்ளங்களிலே போய் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் உட்கார்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதல் எனக்கும் யா அல்லாஹ் என் குடும்பத்தார்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் பாக்கியம் நிறைந்த இந்த மெஹராஜுடைய இரவிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மெஹராஜுடைய இந்த நிகழ்வுக்காக வேண்டி கண்ணியமிக்க இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள் புதுக்கோட்டை ஹலீஃபா நகரிலே இமாமாக இருக்கக்கூடிய முஹையத்தீன் ஹஜரத் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த ஊருக்கு நீங்கள் போங்கள் என்று சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை இந்த நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கும் ஹஜரத் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை குன்றாமல் குறையாமல் தந்த விரிவானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் புனிதமிக்க ஒரு இரவிலே நாம் வீட்டிருக்கிறோம். சங்கை பொருந்திய ஒரு இரவிலே வீட்டிருக்கிறோம். அண்ணலம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளை வரலாற்று ஆசிரியர்கள் மூன்றாக பிரித்து தருகிறார்கள். ஒன்றாவது, அண்ணலம் எம்பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா பெற்றெடுத்த அந்த பாலகன் அப்துல்லாஹ்வின் மகன் சையதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய வயிற்றில் பிறந்ததிலிருந்து 40 ஆண்டுகள் வரை அதை ஒரு விதமாக வரலாற்று ஆசிரியர்கள் பிரிக்கிறார்கள். இரண்டாவதாக 40 13 ஆண்டுகள் மக்கமா நகரிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, சொல்லன்னா துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே, இன்னல்களுக்கு மத்தியிலே, இடையூறுகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை 13 ஆண்டு வாழ்க்கை கழிந்தது. 53வது வயதிலே அண்ணலம் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்று 10 ஆண்டுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை எடுத்து வைக்கிறார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது என்று எல்லோரும் சொல்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்தது என்றால் 40க்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் அண்ணலம் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஆதமும் பைனல் மாஇ வத்தி, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் மண்ணாகும் தண்ணீராக இருக்கின்ற பொழுது நான் நபியாக இருந்திருக்கிறேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே
நபியாக இருந்தவர்கள் தான் ஆமினாவுடைய மணி வயிற்றிலிருந்து அவர்கள் பிறந்து அவர்கள் நபித்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்துவத்தோடு மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் நண்பர்களாக பழகிறார்கள், உறவினர்களாக பழகிறார்கள், சொந்த பந்தங்களாக பழகிறார்கள். ஆனால் 40வது வயதில் பெருமானாருக்கு இருந்த அந்த நுபுவத் இருக்கிறது அல்லவா, அதை பிரகடனப்படுத்தப்பட்டது. 40வது வயதிலே நபி பட்டத்தை வெளியிலே கொண்டு வரப்பட்டது. 40வது வயது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பான நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அல் அமீன் என்று சொல்லக்கூடிய மக்கள், அஸ்ஸாதிக் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்துகின்ற பொழுது சொல்லன்னா துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் நெருக்கங்களையும் தந்த பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லாம் தாங்கினார்கள். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் தான் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா பொதும்பிலே அவர்கள் தங்கி இருக்கின்ற பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தாயாக விட்டிருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவுகளை கொண்டு போய் அந்த கரடு முரடான மலைகளிலே நம்மளால் ஏற முடியாது. இப்ப போனவர்களுக்கெல்லாம் உம்ராவுக்கு போனால் தெரியும், ஹஜ்ஜுக்கு போனால் தெரியும். அந்த கரடு முரடான அந்த இடத்திலே கதீஜத்துல் குப்ரா அவர்கள் சென்று உணவை கொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். மறைந்த பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயங்குகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இந்த மார்க்கத்தை புத்துணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி நம்முடைய குடும்பத்திலே உறுதுணையாக இருந்த என் சிறிய தந்தை அபூ தாலிப் போய்விட்டாரே என்று அப்படியே கவலை கொள்கிறார்கள். அப்படி அதற்கு பின்னால் 2-3 நாட்களிலே என்றும் வருகிறது, 2 மாதங்களும் என்று வருகிறது. அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையிலே சந்தோஷப்படுத்துகின்ற நேரத்திலே எல்லா சூழ்நிலைகளின் சந்தோஷத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா குராஷியார் அவர்களும் மரணமடைந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை இழந்தவர்களாக, தந்தையை இழந்தவர்களாக, தன் சிறிய தந்தை அபூ தாலிபை இழந்தவர்களாக, தன் துணைவியாக இருந்த கதீஜத்துல் குப்ராவை இழந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சொல்லன்னா துன்பங்களை தாயிபிலே மக்கள் கொடுத்தார்கள். தாயிபிலே பெருமானாருக்கு கொடுத்த அந்த துன்பங்களை பெருமானார் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் எந்த நபிமார்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்காத ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தன் ஹபீபுக்கு, தன் நேசருக்கு, எல்லா நபிமார்களுக்கும் அவ்வளவு நபியாக இருந்த பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஹபீபை நான் நினைத்து கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்பட்டார்கள். மிஅராஜுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்படி அழைக்கப்படுகின்ற பொழுதுதான் எதையும் தெரிந்தவர்கள் சிந்தித்து பார்க்க நாம் நடைபெற்றிருக்கிறோம். ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஊர்ல 2 அப்பாவிகள் சேர்ந்தாங்க. 2 அப்பாவில ஒரு மனைவிக்கு தன்னுடைய கனவை அப்பாவியா இருக்கான், விவரம் இல்லாம இருக்கிறான்.
அவன் எப்ப பார்ப்பாலும் வீட்டுல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்யறது யோசிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, மனைவி சொல்லிச்சு, ஏங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் எப்போ வருது கேட்டுவாங்க, பஸ் எப்போ வருது கேட்டுவாங்க. நேரா மறந்துடுவான். பஸ் எப்போ வருது, பஸ் எப்போ வருது, பஸ் எப்போ வருது கேட்டே போவான் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படி போகும்போது அங்கிருந்து ஒருத்தர் நின்றுதான், பஸ் எப்போ வருது, எப்படி போச்சோ அப்படி வருதுன்னா, எப்படி போச்சோ அப்படி வருதுதான். மறந்துடுவானே, எப்படி போச்சோ அப்படி வருது, எப்படி போச்சோ அப்படி போச்சு சொல்லிக்கிட்டே வந்தான். அங்கிருந்து ஒரு விவசாயி வந்தான். விவசாயி கவலையோடு வந்தான். மழை பெஞ்சு தண்ணீர் அடிச்சு எல்லாம் நாசமா போய் பயிரெல்லாம் சேதமா போச்சு. இந்த நேரத்துல எப்படி போச்சு அப்படி ஒரு சொல்றது இங்க வாழ்க்கை முடியும் என்ன சொல்றீங்க, எப்படி போச்சு அப்படி வரும் சொன்னோட அடிச்சா கணத்தை பார்த்து சொல்லு, போனது வராதுன்னு சொல்லு, போனது வராதுன்னு சொல்றது. சரி அவன் அப்பாவி, அதுவே போனது வராதுன்னு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒருத்தன் வந்தான், ஒத்த கண்ணு உள்ள, ஒத்த கண்ணு. அவங்கிட்ட போனது வராது சொல்லிட்டு வந்தான். என்ன சொன்னு கேட்ட, போனது வராது, ஏன்னா ஒரு கண்ணு போச்சு, நான் கவலையோடு இருக்கிறேன், நீ போனது வராது. அடிச்சான் செம்மையா ஒரு அடி. நல்லா தெரியுதுன்னு சொல்றான். அப்படி நல்லா தெரியுது சொல்லிக்கிட்டே வந்தான். வரப்போது வெயில், சரியான வெயில். அந்த நேரத்துல ஒரு மரத்தடியில போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தான். அங்க உட்கார இடத்துல மரத்தாவை பார்த்தா அழகா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அதெல்லாம் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து நல்லா தெரியுது சொல்லிட்டே வந்தான். அந்த நேரத்துல கொள்ள கோஷ்டிகள் பொருளாதாரத்தை பூரா கொள்ளை அடிச்சு வந்து அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து பங்கு வச்சிருக்காங்க. இப்ப மேல சவுண்டு போனான், நல்லா தெரியுது யாரான்னு திரும்பி பார்த்தா மேல அவட வாழான்னு இறக்கி என்ன செய்யுது, நல்லா தெரியுது அடிச்சாம்பாரு முன்னாடி, நல்லாவா தெரியுது, ஒண்ணும் தெரியலன்னு சொன்னாங்க. ஒண்ணும் தெரியல போனா பெரிய வீட்டுக்கு வந்தானா. அப்படியே மனைவி எடுத்துட்டு வந்தா ஒண்ணும் தெரியலன்னு வந்தானா. இதே போன்று எப்படி மார்க்க விஷயங்கள ஒண்ணும் தெரியாமல் போனானோ அதே போன்று அன்புக்குரிய அண்டகள மக்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாம வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஒன்றும் தெரியாம எந்த விஷயத்தை அது சொன்னாங்க அப்படிங்கிறத இங்கே விட்டு போயிடக்கூடாது. நல்லா உள்ளதை சேகரிச்சு கொண்டு போய் மனைவி மக்கள் சொல்லணும். நிறைந்தவர்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் இரவை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடி தன் பக்கமாக அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹானியுடைய இல்லத்திலே பெருமானார் திகிர் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்ட விஷயம் தான், எல்லா விஷயம் இருக்கிறார்கள். உம்மஹானியுடைய இல்லத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு திகிர் கொண்டிருக்கிறார்கள். அந்த உம்மஹானி இல்லம் மஸ்ஜித் ஹரமிலே சேர்ந்திருக்கிறது, காபாவோடு சேர்ந்திருக்கிறது. ஹரமிலே சுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப மலக்குமார்கள் வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் 2-3 மலக்கு வராங்க. பார்க்குறாங்க, முதல் நாள் வராங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, யாரை பார்க்கணும்டா, படுத்திருக்காரு நல்லவர், ஆமா அவர் தான் நல்ல மனுஷன், அவரை தான் பார்ப்போம் இருக்கணும். சரி, மறுநாள் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவை பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடக்கின்ற பொழுது, உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமானாரை தட்டி எழுப்பி அங்கே ஹரமிலே கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஏனென்றால் எதற்காக ஆபரேஷன் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு அங்கே தங்க தட்டை சொற்களத்தில் கொண்டு வந்து அங்கே கழுவப்பட்ட நீர், எந்த நீர், ஜம்சம் நீர். எந்த நீர்? ஜம்சம் நீர். இப்ப இந்த ஜம்சம் நீர் இருக்கிறது அல்லவா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுதுல் என்ற அந்த நீரை விட உலகத்திலே இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீர் மிகவும் அற்புதமானது, மிகவும் உயர்ந்தது, நோய் நிவாரணிக்கு மிக சிறப்புக்குரியது என்ற காரணத்தினால் அந்த நீரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிருதயத்தை எடுத்து கழுவி தொடுத்தினார்கள். ஒருத்தங்க விண்கலைக்கு போகணும்னு சொன்னா ஆக்சிஜன் எல்லாம் தேவை, அங்க தாங்களுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் தேவை, அது எல்லாம் செஞ்சது போக. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஹிக்மத்தை அல்லாஹ் தஆலா தரக்கூடிய எல்லா ஆற்றலையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பெருமானாருக்கு அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போது புராக்
இப்போது சல்லல்லாஹு ஆபரேஷன் செய்யப்பட்டு புராக் என்ற வாகனத்தில் இயக்குகிறார்கள். அந்த புராக் என்ற வாகனம் இருக்கிறது அல்லவா, இதில் பல ரிவாயத்துகள் வருகிறது. அதே புராக் என்ற வாகனத்தில் ஏறும்போது அந்த புராக் என்ற வாகனம் அப்படியே துள்ளுகிறது, குதிக்குது. ஜிப்ரீல் கேட்கிறாங்க, என்ன புராக்கு என்ன குதிக்கிற, என்ன ஒழுக்கம் இல்லாம ரொம்ப தெரியுது அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த புராக்கு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எனக்கு தெரியும். அந்த புராக்கு சொல்லுகிறது, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் ஏன் இப்படி இழக்க செய்கிறேன் தெரியுமா? பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவது நபி, எல்லா நபிமார்களுக்கு காட்டிலும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நம்பியின் பெருமான் என் மேலே ஏறக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. இந்த பாக்கியத்தோடு நின்றுவிடக்கூடாது, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்கு தர வேண்டும் என்று கேட்க வாக்கு தரணும் சொல்லும்போது ஜிப்ரீல் கேட்க என்னன்னு கேட்டாங்க, நாளை சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்திலே கடக்கின்ற பொழுதும் அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முதுகிலே தான் ஏறிக்கொண்டு அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடக்க வேண்டும், எனக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஏறப்பட்டது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் புராக் என்ற வாகனத்தில் யாரும் ஏறவில்லை. புராக் என்ற வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஏறுகிறார்கள். மற்ற மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் போக பாதுகாப்பு வீரரை போன்று, பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வர இப்படி மின்னல் வெட்டு வேகத்துக்கு இருக்கிறாங்க. அப்ப எப்படி போனாங்க, எதிர வந்தாங்கன்னா அந்த மலக்குமாருக்கு அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ சுபாஹ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அந்த மலக்குகளுக்கு 2 ரெக்கை உண்டு, 3 ரெக்கை உண்டு, 4 ரெக்கை உண்டு. மலக்குகளுக்கு ரெக்கை பறக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்ற வாகனத்திலே பெருமானாரை ஏற்றிக்கொண்டு முன்னால் இவர்கள் செல்ல, அதற்கு பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் செல்ல பறந்து செல்கிறார்கள். அந்த புராக் என்ற வாகனம் எந்த அளவுக்கு கண் தூரம் எட்டுகிறதோ அந்த அளவுக்கு பறந்து செல்லக்கூடிய ஆற்றல். அது மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கைகள் மட்டும் வித்தியாசமானது. மற்ற மலக்குகளுக்கு 2, 3 கொடுத்த அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வலது ரெக்கை 300, இடது ரெக்கை 300, மொத்தம் 600 ரெக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் பறந்து செல்ல, பெருமானார்கள் போகின்ற பொழுது சில காட்சிகளை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி இந்த இடத்தை தொழுகுங்கள் என்றார்கள். தொழுதார்கள். தொழுதுபடி சொன்னார்கள், இதுதான் யஸ்ரீப், இதுதான் மதீனா நகரம், இது பையபா மணமிக்க நகரம், இங்குதான் நீங்கள் ஒரு நாள் வருவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் இன்னும் சில இடத்திலே செல்கின்ற பொழுது அங்கே பெத்லஹேம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே இறங்கி தொழுகிறார்கள். அங்கே இறங்கி தொழுதார்கள். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் என்பதை சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் சில காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது செம்மண்ணுடைய மேற்கு பக்கமாக போகிறார்கள். அப்படி போகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். யார் தொழுதுருக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுருக்காங்க. அதை பார்க்கிறாங்க. அதற்கு பின்னால் அப்படியே செல்கிறார்கள் பைத்துல் முகத்தஸ். அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து இரவோடு இரவாக பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் மிக தூய்மையானவன். இங்கே தூய்மை என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் தெரியுமா?
நம்ம ஏதாவது விஷயம் ஒரு ஊருக்கு போறோம், போய் பார்க்கின்ற பொழுது பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நான் வந்த போது பள்ளியாசலை பார்த்தேன், ரொம்ப அருமையா இருக்கு. சுபஹானல்லாஹ், பார்க்கும்போது இவ்வளவு அற்புதமா வச்சிருக்காங்க பள்ளியாசலை, நல்ல பழைய காலத்து அப்படி நிற்குது அப்படிங்கிறத பார்த்தேன். இதே போன்று தாஜ்மஹால் போறங்க, தாஜ்மஹாலை பார்த்துட்டு சுபஹானல்லாஹ் இவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படிங்கிற, எப்படி நம்ம ஆச்சரியத்துக்கு சுபஹானல்லாஹ் சொல்லுவோமோ, இதே போன்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறார், சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இந்த பெருமானாருக்கு நடந்த இந்த மிஅராஜ் மிகவும் அற்புதமானது, அதனால் சுபஹானல்லதி ஆச்சரியத்துக்குரியது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போகல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேராக நேரடியாக போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅய்து ரப்பி பிரப்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என் ரப்பை பார்த்தேன், இந்த கண் கொண்டு பார்த்தேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள் சொல்லுகின்ற பொழுது அங்கு பார்த்தால் நபிமார்கள் எல்லாம் புடைசூழ இருக்கிறார்கள். எல்லா நபிமார்கள் ஒன்று கூட இல்லாமல் எல்லா நபிமார்களும் அங்கே இருக்கிறார்கள். அங்கு இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழு வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீலே, எல்லோருக்கும் வயதுல மூத்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க 2 காயத்தை தொழு வைக்க, அவங்க தொழு வைக்கட்டும் அப்படின்னாங்க. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்றதெல்லாம் அற்புதமான விஷயம்தான், ஆனா நீங்க எதை சொன்னீங்களோ அதை அல்லாஹ் திருப்திப்பட்டாங்க. நீங்க சொல்றதுக்கு எந்த மாற்று கருத்து சொல்றாங்க ஏற்றுக்கலாம், ஆனாலும் அல்லாஹ்வுக்குன்னு ஒரு பிரியம் இருக்குது. அப்படியே என்ன பிரியம் கேட்டாங்க, என்ன பிரியம்? யா ரசூலல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுக வச்சாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஆனா நீங்க தொழுக வைப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். நீங்க தொழுக வைப்பதை எல்லா நபிமார்களுக்கும் நீங்க தொழுக வைப்பதை பிரியப்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீலே, எனக்கென்று விருப்பமில்லை, அல்லாஹ் எதை விரும்புகிறான் அதுதான் என்னுடைய விருப்பம், எனக்கென்று விருப்பமில்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறார்கள். பெரியும் நிறைந்தவர்களை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் தொழுக வைக்க சொன்னான் என்றால், எல்லா நபிமார்களுக்கும் பெருமானாரை யார் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, எல்லா நபிமார்களுக்கும் பெருமானாருடைய அந்தஸ்தை, பெருமானாருடைய தகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் எந்த நபியை படைத்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நபியை எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலே காட்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க சொன்னார். தொழு வச்சதற்கு பின்னால் அல்லாஹ் திருமறை சொன்னான், وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قَالَ أَقْرَرْتُمْ وَأَخَذْتُمْ عَلَى ذَلِكُمْ إِصْرِي. அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களிடத்தில் எல்லாம் உடன்படிக்கை எடுக்கிறார். وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ, இந்த நபிக்கு நான் ஹிக்மத்தை கொடுக்க போறேன் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, இந்த ரசூலை நீங்க உண்மைப்படுத்த வேண்டும், இந்த ரசூலுக்கு நீங்க உண்மைப்படுத்த வேண்டும், இந்த ரசூலை கொண்டு இந்த ரசூலுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும், அதெல்லாம் உங்களால் முடியுமா என்று கேட்கின்ற பொழுது எல்லோரும் முடியும் என்று சொன்னார்கள். எல்லோரும் முடிவு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, கால் அக்ரர்னா கால் பஷ்யதுவான மாக்கும் ஷாஹிதீன், இந்த உடன்படிக்கை முடிஞ்சிட்டு இந்த உடன்படிக்கைக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் அந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறான். அதற்கு பின்னால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்போது குர்ஆனில் வந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது முதல் வான பைத்துல் முகத்தஸில் இருந்து நூறானியத்தான ஒரு ஏணி கொண்டு வரப்படுகிறது. நூறானியத்தான ஏணி, அந்த ஏணியை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறது. அப்படி அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கே நாம் சூரிய கோள்களை சுற்றிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அது அல்ல உலகம் என்பது, வானம் என்பது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது. 7 வானங்கள்
சூரிய சந்திரன் மன்ற சந்திரத்தில் சுத்திக் கொண்டிருக்கிறார்களே ஆராய்ச்சியாளர் சென்று அந்த இதில் அதற்கெல்லாம் அப்பால் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே கதவு தட்டப்படுகிறது. முதல் வானத்தில் கதவு தட்டப்படுகிறது. ஏன் தட்டப்படும்? பூட்டு போட்டு அங்க பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பு செய்யக்கூடிய மலக்கு பேர் ஹஃபதா என்ற ஒரு மலக்கு. அந்த மலக்கு அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஹஃபதா என்ற மலக்கு வானத்தை வெட்டி கீழே இறங்கியதும் இல்லை, அந்த இடத்தை வெட்டி மேலே போனதும் இல்லை. ஆனா ஒரே ஒரு தடவை ஹஃபதா என்ற மலக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு எப்போது என்றால் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்போது மறைந்தார்களோ அப்போது வானத்திற்குள் எல்லா மலக்குகளும் பூமிக்கு வந்து விட்டார்கள். அப்போதுதான் ஹஃபதா என்ற மலக்கு இங்கே வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது எல்லாம் வித்யாவிலே சொல்லக்கூடிய பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஹஃபதா என்ற மலக்கு அந்த கேட்கிறார், யார் என்று கேட்டதற்குள்ளே போறாங்க. உள்ள போகும்போது அங்கே சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை உட்கார்ந்திருக்காங்க. அறிமுகப்படுத்த இவங்க தான் அவங்க தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்றது பின்னால அவங்க வாழ்த்து மகனே வாருங்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் பக்கத்திலே ஒரு கூட்டத்தாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். வலது பக்கத்தை சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், இடது பக்கத்தை அழுது கொண்டிருக்கிறார்கள். மண்ணும் யார் சொல்ல யார் என்று கேட்கிற ஜிப்ரீல். இவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கவாதிகள். அவர்களை இடதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை கட்டளை புறக்கணித்தவர்கள் என்று சொல்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது எல்லா மலக்குகளும் எப்படி ஒரு இந்த நாட்டுடைய விருந்தவர் வந்துவிட்டார், நாட்டில் முக்கியமான வந்துட்டு எப்படி எல்லோரும் எஸ்டாப் போட்டு பாதுகாப்பு போட்டு எல்லாம் மரியாதை எடுத்து செஞ்சு சாதனால இதே போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வாரத்துக்கு போன உடனே எல்லா வழக்குகளும் எழுந்தரித்து சலாம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறார்கள், அங்கே கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப தூரத்திலே கண்ணெட்டும் தூரத்திலே ஒரே ஒரு மலக்கு, கண்ணெட்டும் தூரத்தில் ஒரு மலக்கு இருக்கிறார். அந்த மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் தூரத்தில் பார்க்கிறார். போற மாதிரி தெரியும், யாரும் தெரியல, போற மாதிரி. இப்ப அங்க இருந்து அந்த ஒவ்வொரு மலக்குக்கு மத்தியில 1,00,000 மலக்குமார்களுக்கு ஒவ்வொரு மலக்குகள் பாடம் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில அப்ப பார்க்கிறாங்க, யாரோ போற மாதிரி தெரியுது. போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை விட்டு போய் 2வது வானத்துக்கு போயிட்டாங்க. 2வது வானத்துக்கு போகும்போது அல்லாஹ் கேட்கிறான், அந்த எந்த மலக்கு தூரத்தில் இருந்தாரோ அந்த மலக்கை அல்லாஹ் கேட்கிறான், எல்லா மலக்குகளும் எழுந்திருத்து தெரியுமா? ஆம், பார்த்தேன், தூரத்தில் இருந்து பார்த்தேன். ஒரு நபர் போனது தெரியுமா? தெரியும். அவர் யார் என்று தெரியுமா? அவன் தெரியும். நான் தூரத்தில் இருந்தனால நீ ஏன் எந்திரிக்கிற? தூரத்தில் இருந்து நான் எந்திரிக்கிற. அப்படியா? ஒரு நபியை, என் ஹபீபை கண்ணியப்படுத்தவில்லை, எல்லா மலக்குகளும் கண்ணியப்படுத்தினார்கள், நீ கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் தஆலா ரோஷமாகி அந்த மலக்குடைய ரெக்கைகளை பிச்சு தூக்கி கீழே எறிஞ்சினார். எந்த ரசூலுக்கு நீ மதிப்பு கொடுக்கவில்லையோ, எந்த ரசூலுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லையோ என்று அல்லாஹ் தஆலா அப்படியே பிச்சு தூக்கி எறிந்து விட்டார். அதற்கு பின்னால் 2வது வானத்துக்கு போறாங்க. அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கே முகமன் பெறப்படுகிறது. 3வது வானத்துக்கு செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். 4வது வானத்துக்கு போறாங்க. அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. 5வது வானத்துக்கு போறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 6வது வானத்துக்கு போறாங்க. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. 7வது வானத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? 7வது வானத்துக்கு போகும்போது அங்கே முகமன் கதவு தட்டப்படுகிறது, திறக்கப்படுகிறது. அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், பெரியவரை பார்க்கிறார்கள். அவர் பைத்துல் மஅமூரை சாய்ந்து கொண்டு அப்படியே ஏதோ பார்ப்பதற்கு முன்
எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை எதிர்பார்க்கிறார்கள்? அண்ணனும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். என் தந்தை இப்ராஹிம் என்று சொன்னார்களே, அந்த தந்தை தன் மகனுடைய வரவுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போய் அறிவுமானாங்க. பார்த்துட்டு எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் பார்த்துட்டு பார்க்கிறாங்க, பைத்துல் மாமூர்ல 70,000 மலக்குமார்கள் உள்ளே போறாங்க. அவ்வளவுதான், திரும்பி வர்றதே இல்லை. அப்படி போய்கொண்டே இருக்காங்க. உள்ள போறாங்க, அதோடு பிடிச்சு எங்க போறாங்க வரா தெரியாது. எத்தனை லட்சக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. இன்று வரைக்கும் அப்படிதான். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப 2வது வானத்தை முதல் வானத்தில் போயிட்டாங்க. முதல் வானத்தில் 2வது வானம் 3வது வானம்லாம் போகும்போது எதுல போனாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மலக்குகள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், எங்க முதுகுல கொஞ்சம் ஏறுங்க, நாங்க இப்ப கொண்டு போறோம்னு சொல்லி மலக்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றி கொண்டு பறந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு மலக்கு கடைசியா 6வது வானம் போயிட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த வாய்ப்பு எனக்கு தாங்களே, ஏன் முதுகுல சொல்லி ஏறுகிறே, எனக்கு ஆசையா இருக்காதா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி என்று அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய முதுகுலை ஏறுகிறார்கள். ஏறியதுக்கு பின்னால் பறந்து செல்கிறார்கள். அங்கே சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இலந்தை மரத்தை அளவுக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று அங்கே இறக்கி விடுகிறார்கள். இறக்கி விட்டதுக்கு பின்னால் நான் ஷார்ட்கட்டா சொல்லிட்டு வரேன். இறக்கியதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இனிமேல் நீங்க தான் போகணும், நான் வர முடியாது. என்ன ஜிப்ரீலே, என்னை நான் வீட்டில் படுத்திருந்தேன், என்னை வந்து எழுப்புனீங்க, என்னை பராக்ல கூட்டி வந்தீங்க, பைத்துல் முகத்தஸ் கூட்டி போனீங்க, முதல் வானம் 2வது வானம் எல்லா வானத்துக்கு கூட்டி வந்து 7 வானத்துக்கு கொண்டு வந்தீங்க. இப்ப என்னை கலட்டி வருகிறீங்களே, அப்படி இல்லை. இதற்கு மேல் ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இதற்கு மேல் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் கருகி சாம்பலாக போய்விடுவேன். அந்த பவர் எனக்கு இல்லை. யார சொல்ல, உங்களுக்கு தான் அந்த பவர். அதுக்கு மேல போக முடியாது, நீங்க போங்க அப்படிங்கும் போது அங்கே ஒரு பட்டுத்துணி வருகிறது. பட்டுத்துணியை போன்று ஒரு இது வருகிறது. அங்கே இருந்து நூறானியத்தான பட்டுத்துணியிலே உட்கார அது பறந்து போகுது. எங்கே போகுது? அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை காணக்கூடிய நிலையிலே போகிறது. என்னையும் நீந்தபடி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போனா என்ன செய்வோம்? சொந்தக்கார வீட்டுக்கு போனா சும்மா போவோமா? பேரங்கத்தி இருப்பாங்க, சொந்த மத்தம் இருப்பாங்க. அதாவது நம்ம போய் நிறைய ஜாமான் வாங்கிட்டு என்ன செய்வோம்? தின்பண்டங்களை வாங்கிட்டு வீட்டில் அதை ஏதாவது பழைய சுட்டுக்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம். ஏன்? அந்த வீட்டுக்கார குழந்தைகள் அதை கண்ணியப்படுத்தணும்னு நம்ம போவோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். எந்த அல்லாஹ் இந்த உலகத்தை எந்த நபியை படைக்கவில்லையோ, நான் எதையுமே படைத்திருக்க மாட்டேன். நாயகமே நீங்க இல்லை என்று சொன்னால் வானம் ஏது, சந்திரன் ஏது, எதையுமே படைத்திருக்க மாட்டேன் என்று எந்த நபியை ஹதீஸே குத்ஸியிலே அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனை செல்லாமல் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். சென்று எப்படி செல்கிறார்கள்? அவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, எப்படி ஒரு வில்லை வளைத்தால் 2 புறம் எப்படி இருக்குமோ, இதே போன்று அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றாக இருந்தார்கள். இருந்து அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது, அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, சொல் வணக்கம், பொருள் வணக்கம், செயல் வணக்கம் அனைத்து ரப்பே உனக்கே என்று காணிக்கையை முன்வைக்கிறார்கள். முன்வைத்தவுடன் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். என் நபி இந்த உலகத்திலிருந்து வருகின்ற பொழுது, பூமியிலிருந்து வருகின்ற பொழுது, என் நபி பெருங்கையாக வரலையே, பெருங்கையாக வராம சொல் வணக்கம், செயல் வணக்கம், பொருள் வணக்கம் அத்தனையும் எனக்கு தான் சொன்ன உடனே அல்லாஹ் அங்கிருந்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்க நபியே உமக்கு சலாம் உண்டாகட்டும். யாரு சலாம் சொல்றா? யாரு சலாம் சொல்றா? யாருக்கு சொல்றா? ரசூலுல்லாஹ். யாருக்கு சலாம் சொல்றா? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றா. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல உடனே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இப்ப ஸல்லல்லாஹு மூணை கொண்டு போனாங்க. சொல் வணக்கம், செயல் வணக்கம், பொருள் வணக்கம், மூணை கொண்டு போனாங்க. இப்ப அல்லாஹ் அங்கே சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுவன் நபியு நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக, வ ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்து உண்டாகட்டுமாக, வ பரக்காத்துஹு அபிவிருத்தி உண்டாகட்டுமாக. எந்த மூளை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லி சமர்ப்பித்தார்களோ அல்லாஹ் இந்த மூளை வேறு விதமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கண்ணை நபிங்க, பாசமுள்ள நபி, இந்த உம்மத்துக்கு நம்ம கிடைத்திருக்கிற நபி அற்புதமான நபி. அந்த சொன்னாங்க சொன்னா அல்லாஹ் சலாம் சொன்ன சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா. இறைவா இந்த சலா எனக்கு மட்டுமல்ல என் கூட இருப்ப அத்தனை நபர்களுக்கு சொன்னாங்க. அது சொல்லும் போது யாருலாம் என் உம்மத்துல பாவி இருக்கான் அவனுக்கும் கிடைக்கட்டும், பாவி இருக்கான் மார்க்கத்துக்கு அடக்கமான எல்லாருக்கும், ஆனா என் உம்மத்துல அத்தனை நபரை பாவிகள் குற்றவாளி அத்தனை பேருக்கு அந்த சலாம் இருக்கட்டும் சொல்லிவிட்டுதான் யார் நல்ல அடியார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உஸ்தாத்மார்கள், ஷேகுமார்கள், வலிமார்கள், அந்த சஹாபாக்கள் எல்லாருக்கும் அது உண்டாகும். இப்ப இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா ஒரு அற்புதமான நபியா இருக்காங்க, வந்து சலாம் சொன்னாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லும் போது சரி அல்லாஹ் எனக்கு ரஹமத்து உண்டாகட்டும் பரக்கத்து உண்டாகட்டும் சொல்லியிருக்கணும்ல, சொல்லாம அந்த நேரத்தில் கூட அடியார்களை இந்த உம்மத்தை நினைத்தார்கள். என் யா அல்லாஹ் இந்த சலாம் என் உம்மத்துமார்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், நல்லவர் கிடைக்கும் சொன்ன உடனே அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன மலக்குகளை பார்க்கறாங்க. என்னடா அற்புதமா நபி என்று சொல்லி உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்க அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று மலக்குகள் சொன்னாங்க. இந்த மூளை தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? தொழுகை கிடைத்த நாள். இந்த மூணையுமே அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து தொழுகையின் உம்மத்துக்கு அல்லாஹ் கிடைத்திருக்கிறான். அதெல்லாம் பேசிட்டு அதுக்கு பின்னால் வரப்போகும்போது அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தா அதெல்லாம் கேட்டுப்போம். கடைசி 5 வக்து. இப்ப நபிமார்கள்ல செஞ்சாங்கல்ல, இப்ப 5வது வார்த்தை யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். 5வது வார்த்தை யார் இருக்கா அவங்களுக்கு பரிசு இருக்கு. 5வது வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பரிசு இருக்கு. சொன்னீங்கன்னா ஒரு பேனா இருக்கு. 5வது வார்த்தை யார் இருக்கா சொன்னீங்கன்னா பரிசு இருக்கு. இப்ப சொல்லிட்டாங்க. இப்ப இதே போல இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இப்ப தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரும்போது சொன்னாங்க, அவங்க செய்தி சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரும் சொல்லலா, எந்த நபிமாரும் சொல்லல. இப்ராஹிம் சொன்னாங்க, யாரும் சொல்லலா, உங்க உம்மத்துமார்களுக்கெல்லாம் என் சலாம் சொல்லுகிறேன், உம்மத்துமார்களுக்கெல்லாம் என்னுடைய சலாத்தை சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இந்த சபாத்து சொல்லிவிட்டாங்க. நம்ம சொன்னோமா இல்லையா, அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னால அலைக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க 3 விஷயம் சொன்னாங்க. உம்மத்துமாருக்கு சொல்லுங்க, இந்த சொற்குலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, இந்த இடம் கட்டாந்தரையா இருக்கு, இதுல ஒன்று விவசாயம் இல்லாம இருக்கு, அதனால உங்க உம்மத்துமார்களை விவசாயம் செய்யுங்க, உம்மத்துமார்களை விவசாயம் செய்ய சொல்லுங்க. இந்த சொர்க்கத்துல போய் சொர்க்கத்துல இருக்கிற இடத்துல எப்படி விவசாயம் செய்ய முடியும்? சொர்க்கத்துல இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி விவசாயம் செய்ய முடியும்? செய்ய முடியுமா? அவர் விவசாயம் செய்ய போய் எல்லாம் இருக்கு, எல்லா விஷயம் இருக்கு, எப்படி முடியும்? அவன் கேட்டான் என்ன செய்யறது?
ஒண்ணும் இல்ல, உங்க உம்மத்துமார்ட்ட போய் சொல்லுங்க, ஏன் ஸலாத்தை சொல்லிட்டு அவங்கள லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க சொல்லுங்கள். சொர்க்கலோகத்து அவள் பெயரால் மரங்கள் நட்டு வைக்கப்படும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்ச பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, கூவி கீழே வராங்க. கீழே வந்ததுக்கு பின்னால ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே மேல இருந்து இறங்கி வராங்க. அப்படி இறங்கி வரப்போகும்போது பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காஃபி என்ற ஒரு மலை, காஃபி என்ற ஒரு மலை, அந்த மலையில பார்க்கறாங்க. அல்லாஹ் எந்த மலக்கு ரெக்கையை பிச்சு தூக்கி எறிந்தானோ அந்த மலக்கு அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ரெக்கையெல்லாம் பிக்கப்பட்டு பரிதாபத்துக்கு அழுது கொண்டிருக்கிறார். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து அவர்களால் தாக்க முடியவில்லை. உடனே ஓடி வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே சொல்ல வேமாதரே ஒரு ஸலாத் வேமாதரே, என்ன ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், நான் வரும்போது மலக்க பார்த்தேன் காஃப் என்ற மலையில. அந்த மலக்கு ரெக்கையெல்லாம் பிக்கப்பட்டு தூக்கி எழுதினால அழுதுகிட்டு இருக்காங்க. யார சொல்லலாம், அந்த மலக்கை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, அந்த மலக்கை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியா, என்ன விஷயமா? யார சொல்லலாம், நீங்க முதல் வானத்தின் பக்கம் போகின்ற பொழுது எல்லா மலக்குமாக அவங்க சங்கைப்படுத்தினார்கள் அல்லவா, எல்லா மலக்குமாக சங்கைப்படுத்தினார்கள் அல்லவா, இவர்கள் மட்டும் உங்களை சங்கைப்படுத்தவில்லை. அதனால் அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்து விட்டது. ரெக்கையை பித்து கீழே தூக்கி எறிந்து விட்டான். மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். யார சொல்லலாம் சொன்ன பொழுது காத்தமுன் நபி, பொறுமையில் சிகரமான அண்ணன் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இருந்து தண்ணீர் தானத்தனையாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விஷயமா அப்படியா, அல்லாஹ் இதற்காக தூக்கி எறிந்து விட்டான் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் விஷயமா அல்லவா அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான் என்று, என்ன சவால் சொல்லாதனால் அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான் நினைச்சு உடனே அப்படியே அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த காஃபிலே கிடைக்கக்கூடிய அந்த மலக்கு எது அவர் செய்தது வேண்டுமென்று செய்யவில்லை ரப்பே, ஏதோ அறிந்தோ அறியாமல் செய்து விட்டார் ரப்பே, நீ மன்னித்துபடி என்னுடைய துஆத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, மன்னித்து அவன் எந்த அந்தஸ்தில் வைத்தாயோ அந்த அந்தஸ்தில் வை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். கேட்டால் உடனே துஆ கபூலாக்கப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. துஆ செய்த பொழுது அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா மீண்டும் அவருக்கு ரெக்கைகளை கொடுத்து மீண்டும் அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு சென்று, அல்லாஹ் இப்ப சொன்னா, இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் கண்டிஷன் என்ன தெரியுமா, நீங்க இனிமேல் மலக்கள் பாடம் இல்லையில்ல, இனிமேல் அதெல்லாம் செய்ய வேணாம். இனிமேல் உங்களுக்கு வேற என்னவா, என் ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நபி மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் உங்களுக்கு பரிசு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், கண்ணியம் நிறைந்தவர்களே, இப்படி இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காட்சிகளை எல்லாம் கண்டார்கள். அப்படி காட்சிகளை கண்டு வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. பார்க்கிற பொழுது ஒரே ஒருத்தன் தலை நசிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, ஒரு ஆணுடைய தலையை நசிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை காட்டப்படுது, சொர்க்கத்தை காட்டப்படுது, எல்லாம் பார்த்து வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மத்மார்கள் இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் ஒருத்தர் பார்த்தேன், அல்லாஹ் தஆலா அப்படியே உடைக்கிறான், மண்டையை உடைக்கிறான், மண்டையை உடைச்சதுக்கு பின்னால் மீண்டும் அந்த மண்டை சரியாயிடுது, இப்படியே இருக்கு, என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒவ்வொரு நேரமும் முஅத்தின் ஹய்யா அலஸ்ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று ஒவ்வொரு நேரம் பாங்குடு அழைக்கப்பட்ட பொழுது எனக்கு தூக்கம்தான் பெருசு, எனக்கு தூக்கம்தான் பெருசு என்று சுயமாக தூங்கினார்களே, அவர்கள் நிலைதான் இப்படி என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பார்க்கிறாங்க. பார்க்கின்ற பொழுது ஒருத்தன் விறக போல சேகரிக்கிறான். விறக தூக்க முடியல.
இன்னொருத்தன் கொண்டு கொடுக்குறான், இன்னொருத்தன் கொண்டு கொடுக்குறான், அதையும் வாங்கிக்கிறான். பழையபடி தூக்க பக்கம் தூக்க முடியல, இன்னொருத்தன் கொண்டு கொடுக்குறான், அதையும் வாங்கி கட்டிட்டு மீண்டும் தூக்க பக்கம் தூக்க முடியல. இப்படி ஒரு காட்சி யாருன்னு கேட்டாங்க. சல்லாசன் யாருன்னு கேட்ட போது சொன்னாங்க, இவன் தான் யார் தெரியுமா, இவன் அமானிதங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு பின்னால் அதையெல்லாம் வீணடித்தவன் என்று சொன்னார்கள். இப்படி தனக்கு பொறுப்பு இருந்து அதெல்லாம் கவனிக்காம வேண்டும் வேண்டும். இன்னொருத்த பார்த்தாங்க, சல்லாச பெண்மணியை பார்க்குறாங்க, பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை பார்க்கின்ற பொழுது அவருடைய தலைகீழாக கட்டப்பட்டு அவரை மார்பை இழுத்து பின்னால் இருந்து கட்டப்பட்டு இருக்கிறார். இதை சரதாசன் பார்த்து யார சொல்ல யாஜ்பரையில என்ன என்று கேட்கிறாங்க. சொன்னாங்க, இவர்தான் தன்னுடைய கணவருக்கு தெரியாம அந்நிய குழந்தைகளுக்கு பால் கொடுத்தவர், அந்நிய குழந்தைகளுக்கு பால் கொடுத்தவர் என்று சொன்னாங்க. இன்னொருத்தர் பார்த்தாங்க, சரதாசன் நரகத்தை பார்த்தாங்க. நரகத்தை பார்க்கும்போது அதிகமான பெண்கள் இருந்தாங்க, அதிகமான பெண்கள். என்னன்னு பார்த்தா எல்லா பெண்களும் தன்னுடைய கணவரை திட்டியவர்கள், தன்னுடைய கணவர்களை திட்டி தீர்த்தவர்கள். அவங்க எது செஞ்சாலும் எதையும் பொறுத்துக் கொள்ளாமல், ஒரு நாளைக்கு காசு இல்லை, இன்னைக்கு வாங்க முடியலன்னா அவன் உனைய கட்டில இருந்தால் நல்ல விஷயம் அவள் சொல்லி திட்டுறது. இப்படிப்பட்ட பெண்களை நரகத்தை நான் பார்த்தேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த அண்ட குலத்து தாய்மார்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கனியம் நேர்ந்தவர்கள் இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காட்சியாக அவர்கள் பார்த்து கொண்டே வருகிறார்கள். இப்ப முக்கியமான நிலைமை விஷயம் என்னண்டா, இந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரம், தொழுகை கடமைப்பட்ட இந்த தொழுகையை இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமினீன், மூமின்களுக்கு இந்த தொழுகையை அல்லாஹ் மிஅராஜா அல்லாஹ் ஆக்கி இருப்பது எதனால், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த அந்த சலாம், அந்த அத்தையாத்து எல்லாம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துமாருக்கு ரசூலுல்லாஹ் விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி விட்டார்கள் அல்லவா, அதற்கு பிரதிபலனாகத்தான் தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹ் பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லிவிட்ட காரணத்தினால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தொழுகையிலே இந்த ஸலவாத்துக்களை எல்லாம் போய் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத்து செய்தது போன்று அவர்கள் ஸலவாத் சொன்னதை போன்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கும் பரக்கத்தையும் ஸலவாத்தை சொல்லட்டுமாக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எல்லா வல்ல ரப்பல் ஆலமீன் கண்ணியமிக்கவர்கள் நமக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரம், இந்த நேரத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் எப்படி தொழுக வேண்டும், இந்த தொழுகையை குடும்பக்குள்ளவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் இதெல்லாம் சில விஷயங்களை தருகிறார்கள். ஏனென்றால் ஒரு ஹதீஸிலே இப்படி விஷயம் இருக்கிறது. ஒரு 5 நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சொன்ன நேரத்தை தாண்டது, அதை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ் ஸய்யன ஸமாய், இன்னல்லாஹ் ஸய்யன ஸமாய் பில் கவாகிப், வானத்தை அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கிறார். வானத்துக்கு அழகுபடுத்தி எதனால் வானத்துக்கு அழகு வந்தது? நட்சத்திரங்களால் வானத்தில் கவாகிபி, நட்சத்திரங்களால் வானத்துக்கு அழகு வந்தது. அதே போன்று பூமி அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் ஸய்யன அர்த பில் அஷ்ஜாரி, இந்த பூமியை அல்லாஹ் அழகுபடுத்தினான். எதற்காக வேண்டி, எதை கொண்டு அழகுபடுத்தினான்? மரம் செடி கொடிகளை கொண்டு அல்லாஹ் அழகுபடுத்தினான். அதனால தான் புது வீடு கட்டினா கூட வீட்டில் செடிகளாக வைக்கிறவங்கள அழகுக்காடி. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை செடி கொடிகளை கொண்டு அழகுபடுத்தினான். அல்லாஹ் இன்னல்லாஹ் ஸய்யனல் அஷூர, மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், மாதங்களை அழகுபடுத்தினான். எதை வைத்து தெரியுமா? ரமதான், ரமதான் மாதத்தை கொண்டு எல்லா மாதங்களுக்கும் அல்லாஹ் அழகு கொடுத்தான். இன்னல்லாஹ் ஸய்யனல் லயால, அல்லாஹ் தஆலா இரவுகளுக்கு அழகு தந்திருக்கிறான். அந்த அழகு எதன் மூலமாக? லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று இரவு மட்டும் இல்லை என்று சொன்னால் எந்த இரவுகளுக்கும் சிறப்பு இருக்காது.
அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்து அல்லாஹ் தஆலா எல்லா இரவுகளுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் இன்னல்லாஹ் ஸையனல் மஸாஜித, மஸ்ஜிதுகளை அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கிறார். எல்லாம் உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து இருக்கும். இந்த அழகு எப்படி வந்தது? கஅபா, கஅபா இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதுகளுக்கு அழகு படுத்தியிருக்கிறார். அந்த கஅபாவை வைத்து மஸ்ஜிதுக்கு அழகுபடுத்தியிருக்கிறார். ஏனென்றால் கஅபாவில் இறங்கப்படக்கூடிய 120 ரஹமத்துக்கள், 120 ரஹமத்துக்கள் நேர எங்க வருது? மெஹராபில் தான் வருது. எங்க வருது? அங்க இறக்கப்படக்கூடிய ரஹமத்து நேர இமாமுக்கு வருது. இமாமுக்கு வந்துட்டு அந்த இமாமுக்கு பின்னால் இருக்கிற முஅத்தினுக்கு போகுது. முஅத்தினுக்கு போய் முஅத்தின்ல இருந்து வலது வரப்போகுது. வலது வரும். அது முடிச்சுட்டு அதுக்கு பின்னால்தான் முஅத்தின் இருந்து எழுத வரப்போகுது. அதற்கு பின்னால் பின் சப்பு ஒன் சப்பு. இப்போ அல்லாஹ் தஆலா அங்கே கஅபாவை இறங்கப்படக்கூடிய அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா இமாமுக்கு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அதற்கு பின்னால் போகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ ஸையனல் ஐயாம, நாட்களை அல்லாஹ் அழகுபடுத்தினான். நாட்களை, அந்த நாட்களுக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு வந்தது என்றால் பில் ஜும்ஆத்தி, ஜும்மா மட்டும் இல்லை என்று சொன்னால் எந்த நாளுக்கு சிறப்பு இல்லை, எந்த நாளுக்கு சிறப்பு இல்லை. ஜும்மா வரும்போது இது பெருநாள் மாதிரி வருகிறோம், ஜும்மா வச்சு நடக்கும். அதே போல இன்னல்லாஹ் ஸையனல் குதுப, அல்லாஹ் வேதங்களை அழகுபடுத்தி இருக்கிறான். வேதங்களை, அந்த வேதங்களை எதை கொண்டு அழகுபடுத்தினான்? பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அழகுபடுத்தினான். குர்ஆனை கொண்டு, குர்ஆன் இல்லை என்று சொன்னால் எந்த தௌராத் இன்ஜீல் எதுக்குமே மதிப்பு இருக்காது. குர்ஆனை கொண்டு எல்லா வேதங்களையும் அழகுபடுத்தினான். அதற்கு இன்னல்லாஹ் ஸையனல் குர்ஆன, குர்ஆனை அல்லாஹ் அழகுபடுத்தினான். குர்ஆனை எதை கொண்டு அழகுபடுத்தினான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை அழகுபடுத்தியிருக்கிறான். அந்த குர்ஆனுக்கு மட்டும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி இல்லை என்று சொன்னால் முட்டையா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த பிஸ்மில்லாஹை கொண்டு குர்ஆனை அழகுபடுத்தினான். யார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறார்களோ அவர்கள் நிஃபாக்கு தளத்திலிருந்து, நயவஞ்சக தளத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி வைக்கப்படுகிறான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் அன்புமிக்கவர்களே, தொழுகையுடைய நேரம் நமக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கப்பட்ட இந்த நேரத்தில் நாம் இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தொழுகையாளிகள் ஆக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உங்களுக்கு மௌத்து வருகின்ற வரை, உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை எந்த காரணம் சொல்லாமல் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதத்தில் நான் விசேஷமே தொழுகையை எடுத்து நடக்கிறது. அஜித் சொன்னது போன்று யார் யாருக்கும் தொழுகை கலா இருக்குதோ அந்த தொழுகையெல்லாம் கலா செய்ய. இரண்டாவது, எந்தெந்த தொழுகையெல்லாம் கடத்திரி எந்த தொழுகை கலா விட்டு கொண்டு அதெல்லாம் இந்த இரவுல கலா செஞ்சுக்கணும். அதே போல நஃபிலா வழக்குகள் எல்லாம் முடிஞ்ச வழக்குகள் எவ்வளவு இருக்கோ நஃபிலா வழக்குகளை செஞ்சு அல்லாஹ் அவற்றை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் தஆலா கேட்கப்படுகின்ற போது எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் தருகின்றான். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்டக்குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவன் திருப்பொருத்தத்தை அல்லாஹ் சந்தல் புரிவானாக. யா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த ஊரை தீனுக்கு ஒரு முன்மாதிரி உள்ள ஊராக நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த புதுக்கோட்டை மாநகரத்திலே அண்டகுலம் என்று சொன்னாலே யா அல்லாஹ் எல்லா குடும்பத்திலேயும் எல்லா மக்களும் தொழுகையாளிகள், இறையச்சம் உள்ளவர்கள், இறை பக்தி நிறைந்தவர்கள், பெருமானார் மீது காதல் கொண்டவர்கள் என்ற அந்த பெய்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லா மக்களையும் ஆக்கி அருள்வாயாக. எதையெல்லாம் கேட்டார்களோ, எதையெல்லாம் சொல்லணுமோ அதன்படி செயல்படக்கூடிய வாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தந்த விரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நோய்களை விட்டு நீக்கி ஷிஃபாவை தந்த விரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடைசியாக கண்மூடக்கூடிய கடைசி நேரத்தில், இந்த உலகத்தை விட்டு அவர் எப்போது கண்மூடப்பட இருக்கிறோமோ அந்த கடைசி நேரத்தில் உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறு பொங்கக்கூடிய அந்த திருமுகத்தை இந்த கண்களால் நாங்கள் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று
நூறுகக்கூடிய சிறதாசிரியர் முகத்தை பார்த்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு வெளிவரக்கூடிய வாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் குர்ஆனை மனல் செய்யக்கூடிய ஹாஃபிஸ்களுக்கும் ஆலிம் உலமாக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளியை பாங்கு மூலமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதின்மார்களுக்கும் இந்த புதுக்கோட்டை மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மையத்தின் ஆண்டவர் ஜும்மா பள்ளிகளை ஒன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கும் அண்டகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் யா அல்லாஹ் வாழடி வாழையாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த திருக்கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் அவன் பேரெல்லாம் தந்தல் வைவாயாக. இந்த பரக்கத்திமிக்க இந்த ரஜபடி மாதத்து பரக்கத்தை கொண்டு தந்தல் வைவாயாக. இந்த நேரத்தில் வரக்கூடிய மலக்குமார்களுடைய வரக்கத்தை கொண்டு எங்களை தந்தல் வைவாயாக. யா அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா வாக்கியை தந்தல் வைவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறப்பான இந்த ரஜபடி மாதத்தில் யா அல்லாஹ் பேசுவதற்காக வேண்டி என்னை அழைப்பதற்கு காரண கருத்தாக இருந்த அண்டங்குல ஜமாத்தார்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகத்தாத்தன் அவர்களுக்கும் குறிப்பாக கண்ணிமிக்க இந்த பள்ளிகளுடைய அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய 16 வருஷம் இந்த ஊரிலேயே உங்களுக்காகவே துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிமிக்க ஹஜ்ரத் அவர்களுக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் குன்றாமல் குறையாமல் தந்தல் உரிவாளாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.